ஓம் சாந்தி. 22 செப்டம்பர் 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் உயர்ந்த பதவி அடைவார்கள்? யார் அடைவாங்க? பாபா சொல்றார், யார் அதிகமாக படிக்கிறார்களோ, மேலும் யார் அநேகருக்கு வழி கூறுகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் அதிகமாக படிக்கிறார்களோ, மேலும் யார் அநேகருக்கு வழி சொல்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். இரண்டாவது கேள்வி, சிவ் பாபாவின் யஜ்யத்திலிருந்து சாப்பிடுகிறீர்கள் என்றால், சிவ் பாபாவின் யஜ்யத்திலிருந்து சாப்பிடுகிறீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? சாப்பிட்டு தூங்கணுமா? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, சிவ் பாபாவின் சேவை செய்ய வேண்டும். அவர் வீட்டில் இருந்து அவருடைய சேவை செய்யலைன்னா என்ன ஆகுறது இல்லையா? ஆகையால பாபா சொல்றாரு, சிவ் பாபாவினுடைய பண்டகசாலையிலிருந்து அல்லது யஜ்யத்திலிருந்து நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா சிவ் பாபாவினுடைய சேவை செய்ய வேண்டும். மனம் சொல் செயல் மூலமாக சேவை செய்ய வேண்டும். உடல் மூலமாக ஏதாவது யஜ்ய சேவை செய்ய வேண்டும். ஸ்தூல சேவை செய்ய வேண்டும். அதுவும் செய்ய முடியவில்லை என்றால் பணத்தால் சேவை செய்ய வேண்டும். பின் அதுவும் சேவையாகிவிடும். ஆக மொத்தம் யஜ்யத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்ட்டார் பாபா? மனதின் மூலமாக அல்லது வார்த்தைகள் மூலமாக செயல் மூலமாக சேவை செய்துட்டே இருக்கணும். உடல் மூலமாக ஏதாவது சேவை செய்யணும், யஜ்ய சேவை. ஸ்தூல சேவையும் செய்யணும். அதுவும் செய்ய முடியல அப்படின்னா பணத்தாலேயாவது நம்ம என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். அது கூட சேவையாகிவிடும். மூன்றாவது கேள்வி, சர்வ வியாபி என்று கூறியதால் என்ன ஆனது? தந்தை அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்று சொல்வதனால என்ன ஆனது? பாபா என்ன பதில் சொல்றாரு? சர்வ வியாபி என்று கூறியதால் பாவ கர்மங்கள் அழியாது. மேலும் புத்தியின் யோகம் தந்தையிடம் ஈடுபடவே முடியாது. எல்லா இடத்துலையும் தந்தை இருக்கிறார்னா பாவ கர்மங்கள் எப்படி அழியும்? ஒருத்தரை நினைச்சாதானே. அந்த சர்வவியாபி என்று சொல்வதனால என்ன ஆனதும் பாவ கர்மங்கள் அழியாது. மேலும் புத்தி யோகம் தந்தையிடம் ஈடுபடவே முடியாது. நாலாவது கேள்வி, அல்பகால சம்ஸ்காரத்தை எப்படி மாற்றுவது? பாபா சொல்றாரு, அல்பகால சம்ஸ்காரத்தை அனாதி சம்ஸ்காரங்களாக மாற்றுங்கள். ஆத்மாவின் அனாதி ஒரிஜினல் சம்ஸ்காரம் சதா நிரம்பியவராக, வர்தானியாக, மகாதானியாக இருப்பதாகும். அஞ்சாவது கேள்வி, பறக்கும் யோகி யார்? பாபா சொல்றாரு, பிரச்சனை என்ற மலையை பறக்கும் கலையின் முயற்சியின் மூலம் கடந்து விடுபவர்கள்தான் பறக்கும் யோகி ஆவார்கள். பிரச்சனை என்ற மலையை பறக்கும் கலையின் முயற்சியின் மூலம் கடந்து விடுபவர்கள்தான் பறக்கும் யோகி ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், தந்தையை நினைவு செய்தால் டேஷ் புத்தியில் வந்து விடுகிறது. தந்தையை நினைவு செய்தால் முழு சக்கரமும் புத்தியில் வந்து விடுகிறது. சொன்னதா இல்லையா? இரண்டாவது, தேவி தேவதைகளின் அன்பு மிகவும் டேஷ் ஆகும். தேவி தேவனுடைய அன்பு மிகவும்
சுத்தமானது அல்லது தூய்மையானதாகும். மூன்றாவது, சேவை செய்வதற்கு டேஷ் வேண்டும். சேவை செய்வதற்கு தைரியம் வேண்டும். நான்காவது, தந்தையிடம் ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் டேஷில் மூழ்கியிருக்க வேண்டும். தந்தையிடம் ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் சேவையில் மூழ்கியிருக்க வேண்டும். அஞ்சாவது, தந்தை கூறுகிறார், டேஷை வென்றவர் ஆகுங்கள். தந்தை கூறுகிறார், தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள். ஆறாவது, டேஷ் தாய் தந்தையை கூட மறக்க வைத்து விடுகிறது. கிரகச்சாரம் தாய் தந்தையை கூட மறக்க வைத்து விடுகிறது. சரியா தவறா? பதவியின் ஆதாரம் தாரணை பொறுத்துதான் ஆகும். சரியா தவறா? தவறு. பதவியின் ஆதாரம் படிப்பினுடைய ஆதாரம் தான். படிப்பை பொறுத்து தான். நல்ல பதவி வேணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் வந்து படிக்க. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.